ஹலோ, வணக்கம் பிள்ளைகளே. பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? சூப்பராக இருக்கும். நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 15 நாள் 20 நாள் கூட வச்சுக்கலாம், வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நிறைய பூண்டு சேர்க்கணுங்க. நிறைய பூண்டு பாருங்கள். கடாயிலெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயில் தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் தவிட்டி பாருங்கள். மிளகாத்தூள் காரப்பொடி கொஞ்சமாக போட்டு புளி கரைச்சி விட்டு ஃபுல்லாக வதக்கிட்டு பாருங்கள். அருமையாக கொதிக்க வச்சு நிறைய அந்த பூண்டு ஒரு பாதி பூண்டு நான் அரைச்சி ஊற்றிடணும். நல்லா எண்ணெயிலேயே சுருள வதக்கணும். அந்த பூண்டு ஸ்மெல்லு வெளியில் வரக்கூடாது. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நல்லா சுண்டணும். தண்ணியே இருக்கக்கூடாது. எண்ணெய் தான் மேலோடு வரணும். எண்ணெய் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக எண்ணெய்